ഹീറ്റിൽ കത്തുന്ന കെടാത്ത തീയും ചാകാത്ത പുഴുവും ഒരു തുള്ളി വെള്ളം പോലും ഇല്ലാത്ത യാതനാസ്ഥലം. വിശുദ്ധ വേദപുസ്തകം നരകത്തെപ്പറ്റി വ്യക്തമായി പരാമർശിച്ചിട്ടുണ്ട്. കർത്താവായ യേശുക്രിസ്തു ഈ ഭൂമിയിലായിരുന്നപ്പോൾ നരകത്തെപ്പറ്റി അഥവാ നിത്യമരണത്തെപ്പറ്റി അനവധി പ്രാവശ്യം ജനങ്ങളോട് പറഞ്ഞിട്ടുണ്ട്. അതിന് ഉത്തമ ഉദാഹരണമാണ് ധനവാന്റെയും ലാസറിന്റെയും കഥ. யாதனாஸ்தலத்தின் ஒரு சொட்டு தண்ணீருக்கு எத்தனை மதிப்பு பார்த்தீர்களா? அது கரெக்டாக வாயாண்ட வந்து சேருமா? பரதீசில் இருந்து தொட்டு விரலை தண்ணீரில் தொட்டு விடுகிற அந்த ஒரு சொட்டு தண்ணீர் சொட்டு சொட்டாக விட்டாலும் நரக பாதாளத்தில் வேதனைப்படுகிற அந்த ஐஸ்வர்யவான் நாவிலே வந்து கரெக்டாக விழுமா? அவன் என்ன பேசுகிறான் என்று அவனுக்கே புரியவில்லை. ஆனால் அந்த வேதனையின் உச்ச கட்டத்தினாலே அவன் அப்படி பேசுகிறான். ஒரு சொட்டு தண்ணீருக்கு அவ்வளவு மதிப்பு. தண்ணீர் உலகத்திலேயே எவ்வளோ மதிப்பு. தண்ணீர் மட்டும் கேட்காத, ஜூஸ் வேணுமுன்னா கூட கேளு, கொடுத்துட்றேன். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு தண்ணீர் பஞ்சம். அப்போ நரகத்தில் எப்படி இருக்கும் பாருங்கள். சாதாரணமாக நான் நரகத்தை பற்றி பயமுறுத்தி ஆவேசமாக ரொம்ப டென்ஷனாகி உணர்ச்சி வசப்பட்டு நான் பேசினாதான் மக்கள் மனம் திரும்புவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள் என்று இல்லை. இயேசு கிறிஸ்து அப்படி ஒன்றும் உணர்ச்சி வசப்பட்டு டென்ஷனில் அவர் பேசலையே. அவர் ஒரே ஒரு முறை டென்ஷனாக இருக்கிறார். தேவாலயத்தை கள்ளர் குகை ஆக்கின அந்த பரிசேய கூட்டத்தை சாட்டை எடுத்து விரட்டினார். மற்றபடி அவர் நரகத்தை பற்றி பேசும்பொழுது கூட அந்த வேதனையோடு தான் பேசியிருக்கிறார், பொறுமையாக பேசியிருக்கிறார். யோசிங்க, நரகம் வேதனை உள்ள இடம். பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையை தான் நம்ம விசுவாசிக்கணும், மற்றதை நம்பக்கூடாது. எல்லா மதங்களும் நரகம் உண்டு என்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த நரகத்திற்கு தப்பித்து கொள்ள வழி எந்த வேதத்திலும் கிடையாது, எந்த வேதத்திலும் கிடையாது. பரிசுத்த வேதத்தில் மட்டும்தான் உண்டு. அதை படித்து தான் சில சன்னியாசிகள், யோகிகள், நசரேயன்கள், சில சாமியார்கள் இயேசுவை நம்பு, நீ நரகாக்கினைக்கு தப்பித்து கொள்ள வேண்டுமா, நீ இயேசுவை நம்பு, அவர்கிட்ட வா சொல்கிறாங்க. யோசித்து பாருங்கள். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு நான் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆவலோடு காத்திருக்கிற அந்த இயேசு நல்லவர் தானே. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு என்கிட்ட வரமாட்டான்னு நினைக்கிறது தப்பா? பிசாசின் வேலை என்ன? நயங்காட்டி பயல் காட்டி நீ நரகத்துக்கு வா, அங்கேயும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்னு இப்போ சொல்லுவான். ஆனால் அங்கே ஒன்றும் கிடையாது, வேதனை தான். அப்போது கேட்பாங்க, உன்னை நம்பி தானே நான் வந்தேன், என்னடா இப்படி என்னை கொடுமைப்படுத்துகிறேன்? நான் எங்கே கொடுமைப்படுத்துகிறேன்? நானே நரகத்தில் வேதனைப்படுகிறேனே. நரகம் வேதனை உள்ள இடம் என்று பவுல் மலரடிகள் பிரசங்கித்தாரு, கேட்கவில்லையா? ஏன் கேட்கவில்லை? அது உன் திமிர்தானே என்று அவன் அங்கே பேசுவான். பிசாசின் முடிவு நரகம், வேதனை உள்ள இடம். அங்கே நீ போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய பேச்சு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார், பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட எரிநரகத்திலே போய் பங்கடையுங்கள். அப்போ பிசாசுக்காக அவன் தூதர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது, உனக்கல்ல. உனக்கு மோட்சம் தயார், ஆனால் அதை நீ இழக்கிறாய். பொய்யான வாழ்வை சதம் என்று எண்ணி மனிதனே கர்வமும் கொள்ளாதே. பொய்யான வாழ்வை சதம் என்று எண்ணி மனிதனே கர்வமும் கொள்ளாதே. தூங்கும்போது உன் ஜீவன் போனால்
யார் துணை செய்திடுவார்? தூங்கும்போது உன் ஜீவன் போனால் யார் துணை செய்திடுவார்? அறிவை கொடுத்தவர் ஆண்டவர் அல்லவோ, அதனை மறந்தாயோ? அறிவை கொடுத்தவர் ஆண்டவர் அல்லவோ, அவரை மறந்தாயோ? பொய்யான வாழ்வை சதம் என்று எண்ணி மனிதனே கர்வமும் கொள்ளாதே. இயேசு கிறிஸ்து இன்று அழைக்கிறார், அவரிடம் வருவாயா? இயேசு கிறிஸ்து இன்று அழைக்கிறார், அவரண்டை வருவாயா? மண்ணோடு மண்ணாய் அழிந்து மறையும் உலகை மதியாதே. பொய்யான வாழ்வை சதம் என்று எண்ணி மனிதனே கர்வமும் கொள்ளாதே. ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போகும். நரகத்தின் கொடுமை, நரகத்தின் வேதனை அங்கே போன பிறகுதான் தெரியும். பேசும்பொழுது தெரியாது, பேசும்பொழுது தெரியாது. ஒரு 3 மணி நேரம் ஒரு நற்செய்தி கூட்டத்தில் நரகத்தை பற்றி பேசிட்டு மேடையை விட்டு இறங்கி வர்றேன். பொதுவாக நற்செய்தி கூட்டங்கள் 3 நாள் வைப்பாங்க. முதல் நாள் இயேசுவின் வருகை பற்றி பேசுவேன், 2வது நாள் பரலோகத்தை பற்றி பேசுவேன், 3வது நாளாகி கடைசி நாள் நரகத்தை பற்றி பேசுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் மீட்டிங் கிடையாது. அதுக்கு மறுநாள் அந்த நரகத்தை பேசின மறுநாள் மீட்டிங் இருந்தாலும் ஜனங்க வரமாட்டாங்க. அதனால தான் கடைசி நாள் நரகத்தை பற்றி பேசிடுவேன். அப்போ ஒருத்தன் கேட்குறான், ஐயா இவ்வளோ தத்ரூபமாக நரகத்தை பற்றி பயங்கரமாக பேசுகிறீங்க, நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டான். நான் அப்படி இருந்துருக்குது செய்தி அவனுக்கு. பார்த்துட்டு வந்தது போல் உணர்ந்து நான் நரகத்தில் இருந்தால் எப்படி வேதனைப்படுவேனோ அந்த வேதனை உணர்ந்து நான் பேசினபடினாலே அப்படி கேட்குறாங்க. நான் சொன்னேன், போய் பார்த்துட்டு வந்து தான் பேசணுமாப்பா? இயேசு எச்சரிக்கிறாரு, அதை படித்து நாம் எச்சரிப்படைய வேண்டாமா? போய் பார்த்துட்டு வந்து பேசணுன்னு தான் நம்புவியா? ஏற்றுக்கொள்வியா? நரகத்துக்கு போய் வரணுன்னா செத்தாக தான் போக முடியும், போனால் திருப்பி வர முடியுமா? பரலோகம் போகணும்னா பிரயாசப்பட்டு ஆகணும். என்ன பிரயாசம்? இயேசுவிடம் வர வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பாவ மன்னிப்பு தருகின்ற தேவன் இயேசு ஒருவரே. நரகத்துக்கு போகணும்னா நீ ஒரு பிரயாசப்பட வேணாம், நீ இருக்கிற மாதிரி அமைதியாக இரு, நீ போயிடுவ. தேவையா? இன்றைய வா. இதை பார்க்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, இது ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு இந்த செய்தி என்று நினைக்காதே. யாராக இருந்தாலும் நீங்கள் இயேசுவிடம் வராவிட்டால் நான் பேசிக்கொண்டிருக்கிற அந்த வேதனையுள்ள நரகத்தில் போய் யுகாயுகமாய் கோடா கோடி ஆண்டுகள் நரகத்தில் நீ வேதனைப்பட நேரிடும். நரகத்திற்கு நீ கட்டாயம் போவாய் என்று நான் சொல்லவில்லை. நரகம் எப்படிப்பட்ட இடம் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நரகம் எப்படிப்பட்ட இடம்? நம்பர் 1, வேதனை உள்ள இடம். நரகம் வேதனை உள்ள இடம். அந்த வேதனை உள்ள இடத்திற்கு நீ வர வேண்டாம் என்று தான் நான் எச்சரிக்கிறேன். அங்கே வராமல் நீ மோட்ச பேரின்பத்திற்கு வர வேண்டும் என்றால் ஒரே வழி இயேசு என்று நான் சொல்லுகிறேன். இது மதம் அல்ல. மோட்ச பாதை காட்ட இயேசு வந்தார்.
மோட்சத்திற்கு வழியாக வந்தார். வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். இது மாதிரி யாருமே சொன்னது கிடையாது. யாருனா இருக்கிறாங்களா? கிடையாது. அதுதானே சொல்லுவேன். யார் வந்தாலும் எதிர்த்தாலும் கிராமத்தில் தெருக்களில் எங்கே பேசினாலும் வந்து கலாட்டா பண்ணுவான். இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னித்தார், என் நோய்களையெல்லாம் நீக்கினார், என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். பாவ மன்னிப்பு கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு தான். அதை சொல்ல நான் வந்திருக்கிறேன். இல்லை நீ சொல்லு, அப்படி ஒன்றும் கிடையாது, இயேசு கிடையாது, பாவ மன்னிப்பு கொடுக்கறது இயேசு கிடையாது, நான் வணங்குற தெய்வம் தான் அப்படின்னு எந்த தெய்வம்னு சொல்லு பார்க்கலாம்.